ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென் திசை அலைகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் சார்பாக உலக வன நாள், அதாவது 21/3/2021 உலக தண்ணீர் தினம் 22/3/2021. ஸோ இந்த 2 நாளையுமே 22ஆம் தேதி ஆச்சரணை பண்ணாங்க. ஸோ அதில் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். இதில் களக்காடு வன சரகம் சார்பாக கோவிந்தப்பேரியில் இருக்கிற மனோ கல்லூரியில் வச்சு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அது எப்படின்னா, அங்கே ஒரு 15 மரக்கன்று நட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களோட கலந்துரையாடல் இருக்குது. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இது உலக தண்ணீர் தினம் கொண்டாடுவதற்காகவும் உலக வனநாளை கொண்டாடுவதற்காகவும் இந்த மனோ கல்லூரி கோவிந்தப்பேரிக்கு வருகை புரிந்துள்ளோம். இங்கு மரக்கன்றுகள் நடுவதற்கு அனுமதி வழங்கிய பிரின்சிபல் அவர்களுக்கும் மற்றும் பிடி சார், இதர ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக சூழல் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படும் கிராம வனக்குழு சேர்மன் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன். அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டூடெண்ட் அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த இனிய தருணத்திலே முதலாவதாக மரக்கன்றுகள் நடும் பணி ஆரம்பிப்போம். சுமார் 10-11 குழிகள் தோண்டப்பட்டுள்ளது. 15 குழிகள் தோண்டப்பட்டுள்ளது. இந்த 15 குழிகளிலும் கல்லூரி மாணவர்களே பொறுப்பெடுத்து அவர்களுக்கு பயின்று முடிக்கும் வரையிலும் தாங்களே முன்னின்று தண்ணி ஊற்றி அந்த மரங்கள் 3 வருஷத்துலேயே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் 3 வருஷத்தில் அந்த மரம் எவ்வளோ பெருசு வளர்ந்தோ அதற்கு நானே பொறுப்பெடுத்து செய்வதாக அவர்களிடம் ஒரு அனுமதி பெற்றுக்கொண்டு உறுதிமொழி பெற்றுக்கொண்டு இந்த கண்ணுகளை நடுமாறு அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அந்த கண்ணுக்கு அவங்க பேரை சூட்டுவோம். இது வேப்பக்கண்ணு பக்கத்தில் ஒரு போர்டு வச்சு இந்த கண்ணை இவர் தான் பராமரித்து வர்றார், சங்கர் பேர் அதில் தொங்கும். உங்களுக்கு அது நீங்கள் உங்கள் மறந்து ஒரு ஆர்வம் மனசுல இருக்கும். எங்கள் சூழல் மேம்பாட்டு அலுவலர் இந்த முறை பின்பற்றுங்க, பள்ளி மாணவர்களை ஊக்குவிங்க, கல்லூரி மாணவர்களை ஊக்குவிங்கன்னு சொன்னதுனால இந்த ஒரு ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கல்லூரி பிரின்சிபல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க, நம்ம இப்போ மரக்கன்று நடுறதை பற்றி பார்க்கலாம். அது கூடவே வன வளத்தை அதிகரிக்கிறத பற்றி ஒரு சின்ன கட்டுரை கேட்கலாம். வன வளத்தை அதிகரிப்போம். நமது நாட்டில் ஏறக்குறைய 1/3 பகுதி நிலம் தரிசாக உள்ளது. தமிழகத்தில் 1/4 பங்கு தரிசு. இவற்றை மரங்கள் வளர்ப்பதற்கு பயன்படுத்தலாம். மரம் வளர்ப்பு குறித்து பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மரம் வளர்ப்பு மாபெரும் இயக்கமாக மாற வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. நாட்டின் மொத்த பரப்பில் 1/3 பகுதி வனங்கள் இருக்க வேண்டும் என இந்திய வன கொள்கைகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்திய வனப்பரப்பு மொத்த பரப்பில் 20% குறைவாகவே கடந்த 50 ஆண்டுகளாக உள்ளன. வன வளத்தை அதிகரிப்பதற்கு மரம் வளர்ப்பு முக்கியம். மனித குலம், கால்நடைகளின் பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகரிப்பு, காடுகள் அழிப்பால் உலக தட்பவெப்ப நிலையில் அதிக மாற்றங்கள் ஏற்படுகின்றன என விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். இந்த பேரழிவில் இருந்து உலகை காக்கும் சக்தி மரங்களுக்கு உண்டு. வாகனங்கள் வெளிவிடும் நச்சு புகையை மரங்கள் கிரகிக்கின்றன. நமது நாட்டின் வனவளத்தை பெருக்க தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு அரசு மட்டும் முயன்றால் போதாது. இப்பணியில் அனைவரின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியம். நமது நாட்டு வனங்களில் மூலிகை பொக்கிஷங்கள் நிறைந்துள்ளன. வனவளத்தை அதிகரித்தால் மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். பார்த்தீங்கல்ல, மரம் வளர்க்குறது எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க நீர்வளம். ஸோ நீர்வளத்தை பாதுகாக்கிறத பற்றி ஒரு சின்ன கட்டுரை பார்க்கலாம். நீர் வளத்தை பாதுகாப்போம். உலகில் 97.5% உப்பு சுவை கொண்ட நீர் உள்ளது. மீதியுள்ள 2.5% சுத்தமான நீராகும். இதில்
2.24% துருவ பகுதிகளில் பனிப்பாறைகள் பனிக்கட்டிகளாக மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. மீதியுள்ள 0.26% தண்ணீரை குடிநீராகவும் விவசாயத்திற்கும் பயன்படுத்த வேண்டியுள்ளது. உலகில் கிடைக்கும் குறைந்த அளவு குடிநீரும் கழிவுநீர் கலந்து மாசடைகிறது. ஆண்டுதோறும் 40,000 டன் கழிவுகள் நீரை மாசுபடுத்துகின்றன. நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு நீர்வள ஆதாரங்கள் பாதிக்கப்படுகின்றன. உலகில் 1/3 போதுமான தண்ணீர் கிடைப்பதில்லை. 1/5 சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதில்லை. உலகம் முழுவதும் சுகாதாரமற்ற தண்ணீரால் ஏற்படும் தொற்று நோய்களால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறக்கின்றனர் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நம் நாட்டில் ஆண்டுக்கு சுமார் 69,000 TMC தண்ணீர் உற்பத்தியாகிறது. இதில் 33% தான் பயன்படுத்தப்படுகிறது. மீதி தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது. உலகின் தண்ணீர் தேவை ஆண்டுக்காண்டு அதிகரிக்கிறது. உள்ளூர் முதல் உலக நாடுகள் வரை நடக்கும் அரசியலில் தண்ணீருக்கு முக்கியத்துவம் உள்ளது. 1993 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22 உலக நீர் தினம் கொண்டாடப்படுகிறது. நீர் வளத்தை பாதுகாப்பது, அதை பெருக்குவது குறித்து விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு இத்தினம் கொண்டாடப்படுகிறது. நீர்வளம் குறித்து விழிப்புணர்வு அனைவருக்கும் தேவை. நீர் வளத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கல்ல. இப்போ வாங்க நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். அவங்களோட ஸ்பீச் கேட்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், சூழல் சரகம் மற்றும் களக்காடு வனச்சரகம் சார்பாக உலக வன நாள் மற்றும் உலக தண்ணீர் தினம் தொடர்பாக இந்த விழிப்புணர்வு நடத்தப்படுகிறது. இதில் நமக்கு பங்கெடுத்துக் கொள்ளும் நமது மனோ கல்லூரி முதல்வர் அவர்களும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மாணவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் காலை மரியாதை செலுத்துவார்கள். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் SR Trust மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் சிறப்பு விருந்தினர் SBI மேனேஜர் அவர்கள் ஜெமினேஸ்வர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவினை சிறப்பாக நடத்த முக்கியமாக காரணிகளாக இருக்கும் நமது மனோ கல்லூரியின் முதல்வர் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் மீடியா நண்பர்கள் அனைவரும் இந்த ஆன்லைனில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவை நடத்துவதற்கு சிறப்பாக பணி செய்து மூணாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் அவர்களை NSS ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அவர்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். வரவேற்புரை நிகழ்த்திய சகோதரர் ராமதாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக உலக வனநாள், உலக தண்ணீர் தினம் இவர்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்மிடையே, நம் கிராம மக்களிடையே, பள்ளி மாணவர்களிடையே வர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்த சூழல் மேம்பாட்டு அலுவலர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியின் முதல்வர் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். பேரமிக்க மாணவ செல்வங்களே, இந்த வனநாளை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்த வனத்துறை அலுவலர்
பேர் திரு ரத்வான் அவர்களே, வனத்துறையில் பணியாற்றுகின்ற மற்றும் மாணவர்களே, செய்தியாளர்களே, கல்லூரியினுடைய பேராசிரியர்களே, என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிக குறுகிய கால அளவில் இதை நடத்துவதற்காக கேட்டுக்கொண்டதன்படி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எம்எஸ் யூனிவர்சிட்டி கல்லூரி கோவிந்தவேலினுடைய வளாகத்தில் எத்தனை சாதனைகளை செய்ய முடியுமோ அத்தனை சாதனைகளை செய்வதற்கு இந்த கல்லூரி எப்போதும் உங்களுக்கு வாசல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எந்த நிகழ்ச்சி ஆனாலும் சரி, இந்த சமுதாயத்திற்கு பயன்படுவே ஆனால் இந்த கல்லூரி அதற்கு எல்லா ஆவணங்களையும் செய்யும் என்று உறுதி கொள்கின்றேன். திடீரென்று இந்த விழாவை இங்கே நடத்த கேட்டுக்கொண்டபடி மிக எளிமையாக மரக்கன்றுகளை எல்லாம் நட்டு மாணவருடைய தங்கள் பெயரிலே அந்த மரங்களை வளர்க்க வேண்டும். அவர்கள் பெயரில் வளர்க்கும் போதுதான் அவருக்கு உண்மையான ஒரு உணர்வு ஏற்பட்டு அந்த மரத்தை போட்டி போட்டு வளர்த்துவார்கள் என்ற அடிப்படையில் அந்த மாணவர்களுடைய பெயரை அந்த ஒவ்வொரு மரத்தினுடைய இதில் தொங்கவிடப்படும். நீங்கள் தினமும் தண்ணீர் விட வேண்டும். காலையிலும் மாலையிலும் உங்களுக்கு தண்ணீர் விட வேண்டும். நமது கல்லூரியை பொறுத்தவரையில் இப்போ முன்னாடி தண்ணீர் தட்டுப்பாடாக குறைபாடாக இருந்தது. இப்போது மிகப்பெரிய காலத்தில் நான் இங்கே வந்த பிறகு 2 போர்வெல்கள் மிகப்பெரிய போர்வெல் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தண்ணீர் எந்த பஞ்சமும் இல்லாத மரங்களை வளர்ப்பதற்கு மிக வாய்ப்புள்ள காரணத்தினால் நாம் எவ்வளவு மரங்களை வளர்க்க முடியுமோ அத்தனை மரங்களையும் வளர்ப்பதற்கு நம்ம காரணமாக இருப்போம் என்று சொல்லி இந்த உலக வனவிழா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்புறம் உலக தண்ணீர் விழா நாளாக கருதப்படுகிறது. கூடுதலாக பேசி வெறுப்பேற்ற விரும்பாத காரணத்தினால் நீரின்றி என்ன சொல்லுங்க அமையாது உலகு. இன்னொன்று மாற்றி நீரின்றி காடில்லை, காடின்றி நீர் இல்லை என்பதை நாம் இங்கே உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். காடுகள் வளம் பெற்றால்தான் நீர் உருவாகும், மழை உருவாகும். மரங்கள் நிறைய தண்ணீர் ஊற்றி மரங்கள் வளர்த்தால்தான் அது மழையை ஏற்படுத்தும், நீரை உருவாக்கும் என்பதை சொல்லி கூடுதலாக பேசாமல் உங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் ரத்தன சுருக்கமாக நீரின்றி அமையாது உலகு என்பது போல் சார் என்ன உறுதி சொன்னாங்க. காடின்றி காடு விட்டுதான் மழை அதிகமாக பெய்யுது. காடுகளை வெட்டிட்டாங்க, மழை இருந்து அப்படின்னா நினைச்சிடும், மழை நீர் பெய்யாது. இடங்கள் நிறைய கோடைகள் வந்துச்சுங்களா, இவங்களாம் நிறைய இடங்கள்ல மரங்கள் இருக்கிறதுனால மழை அதிகமாகி அதிகப்படியான மழைலாம் பெஞ்சிருக்கின்ற வருஷம். அதனால காட்டை பாதுகாப்போம், வன உயிரினத்தை பாதுகாப்போம், இன்னைக்கு நீரையும் பாதுகாக்கணும். இன்னைக்கு தண்ணீர் தினம், உலக தண்ணீர் தினம். உலக அளவில் அந்த தண்ணீர் தினத்தை கொண்டாடுறோம். அடுத்ததாக எஸ்பிஐ மேனேஜர் கணக்காடு திரு யுவனேஸ்வர் சார் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவார்கள். இந்த தினத்திலே இப்படியாக ஒரு அருமையான குழுவை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதற்காக ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அபிஷியல்ஸையும் மற்றும் இந்த கல்லூரி கல்லூரியின் ஒரு நல்ல செயல்பாட்டையும் அறிந்து இந்த ஒரு விழாவிற்கு வர வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். உங்கள் கல்லூரி வளாகத்தில் இப்படி ஒரு அருமையான மரங்களை பார்க்கும் பொழுது மனதிற்குள்ளாக ஒரு நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்படுவதை என்னால் காண முடிகிறது. மற்றும் புதிய பிளாக்ல அது முன்னால் ஒரு 15 மரக்கன்றுகள் இன்று நடும் பொழுது ஒரு 3 அல்லது 5 வருடங்களுக்கு முன்பதாக எப்பொழுது அது நம்முடைய தலை உயரத்தை தாண்டுகிறதோ அந்த மரத்தினால் தானாகவே தண்ணீரையும் மற்ற தேவையானவைகளையும் அது எடுத்துக்கொள்ளும். அதுவரை ஒரு சின்ன பிள்ளையை போல அதுக்கு 1 வருஷம் வரைக்கும் ஒரு கேர் தேவைப்படுவது போல ஒரு மரமானது மினிமம் ஒரு 2 to 3 years நீட்ஸ் மோர் கேர். அந்த 2-3 வருடங்கள் படிப்பதற்குள்ளாக நாம் அதை பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று ஒரு மேலான குறிக்கோள்களை மையமாக வைத்து இன்று இந்த மரங்களை நட்டிருக்கிறீர்கள். மிகுந்த ஒரு பூமிக்கு புண்ணியத்தை செய்திருக்கிறீர்கள். இதை செய்வது மாத்திரமல்ல, தொடர்ந்து இதற்கு தேவையானவைகளை நீங்கள் செய்ய வேண்டும்.
நானும் கூட 1.5 வருடங்களுக்கு முன்பதாக இந்த களக்காடு பாரத ஸ்டேட் வங்கியிலே பொறுப்பெடுத்த பொழுது நாங்கள் ஒரு 10 ஸ்டாஃப் மொத்தமாக இணைந்து 2-3 கல்லூரிகளோடு இணைந்து, குறிப்பாக ஜோசப் கல்லூரி முன்பதாக ஒரு 20 மரங்கள் நடத்தப்பட்டது. அதற்கு பின்பதாக கிறிஸ்டோபர் கல்லூரி முன்பதாக ஒரு 50 மரங்களை அந்த கல்லூரி நிர்வாகத்தோடு இணைந்து நடத்தினோம். ஏழைகளை செய்கிறோம் என்றால் கல்லூரி மற்றும் கல்லூரியிலே படிக்கும் பிள்ளைகள் நீர் ஊற்றும் பொறுப்பை எடுத்துக் கொள்வார்கள் என்று. ஒருவேளை கல்லூரி வளாகத்தில் அல்ல, கல்லூரி வளாகத்திற்கு முன்பதாக இவைகள் நடைபெற்றது. ஒருவேளை நம்ம பஸ் ஏறதுக்கு வெயிட் பண்றதுக்கு அந்த மரங்கள் நிச்சயமாக நமக்கு மாத்திரமல்ல, அந்த மர நிழல் நாம் அனுபவிப்பது போவதில்லை. ஒருவேளை நமக்கு பின்பதாக வருகிற பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று மாத்திரமல்ல, அதன் மூலமாக நல்ல கனிகளை, ஒரு வேப்ப மரத்தை எடுத்துட்டு அதனுடைய வேப்பம் பழத்தை ஆகாயத்து பறவைகள் சாப்பிட்டு பசி திருப்தி ஆகிக்கொள்ளலாம். சின்ன சின்ன காரியங்கள் காணப்படுகிறது. நம்ம செய்யறது சின்ன காரியம்தான், அதன் மூலமாக பெரிய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு கூடுதலாக கீழக்கருவேலங்குளம் பஞ்சாயத்திலே கல்லடி சிதம்பராபுரம் என்கிற பஞ்சாயத்து முன்பதாக ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பதாக ஒரு மரம். அன்பானவர்களே, நீங்கள் இதை போல செய்யும் பொழுது சமுதாயத்திற்கு ஏதாவது விதத்திலே தொண்டு செய்கிறவர்களாக மாறுகிறீர்கள். அதை சொல்லத்தான் இந்த எண்ணத்திலே உங்களோடு வந்திருக்கிறேன். அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த சூழலிலே நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் எங்களோடு மிகுந்த தொடர்பு உள்ளவர்கள். உங்கள் கல்லூரி எங்கள் வங்கியிலிருந்து தூரமாக இருப்பதினாலே ஒருவேளை தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் களக்காடு முண்டந்துறை ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இஸ் a very big range. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஐ திங்க் பனக்குடி ரோடு டு இங்கே தென்காசி ரோட், இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. மரங்களை வைப்பதற்கு ஏராளமான பகுதிகள் உண்டு. நாம் கல்லூரிக்கு உள்ளே மாத்திரமல்ல, மாணவ செல்வங்கள் குழுவாக சேர்ந்து ஒரு நாள் ஹாலிடேனா யூ கேன் பிளான். இது நோ பப்ளிசிட்டி, நத்திங் இஸ் ரிக்வயர்டு. குழியை தோண்டணும், மரத்தை வைக்கணும், மரம் இலவசமாக கொடுக்கும்படி அநேகர் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த பகுதியிலே உள்ள 2 நபர்களை குறிப்பிட ஆசைப்படுகிறேன். இந்த நம்மோடு இருக்கிற கலந்தை வெங்கடேஷ் அவர்கள் ஒரு தன்னார்வ குழு வைத்து அதில் நானும் கூட இருந்து கொண்டிருக்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஒரு நல்ல ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரர். இன்னும் கீழப்பட்டி கிராமத்திலே ராஜேந்திரன் என்கிற ஒரு சகோதரர் நல்ல குளத்தை சுத்தி மரத்தை நடுவார். போய் வேணா கீழப்பட்டி பக்கத்தில் இருக்கிற குளங்கள் எத்தனையாக இருந்தாலும் அதற்கு பார்த்தா அப்படியே வெள்ளை கலர் தொட்டி போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சாக்கை வைத்து நன்றாக கெட்டி மரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அனுதினம் தன்னோட சைக்கிள் அதுக்கு தண்ணி ஊற்றுவார். இவர்களை எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் கௌரவிக்க வேண்டும். இப்பேற்பட்டதான நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள கலந்தை பசுந்தளிர் தன்னார்வலர் குழு, அதில் சார் மெம்பராக இருக்காங்க, எஸ்பி மேனேஜர் வெங்கடேஷ், இவங்கெல்லாம் வந்து வாலண்டியராக சார் ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணாங்க. யாருக்கெல்லாம் இலவசமாக கண்ணு வேணும்னு சொல்லுங்கள், என்கிட்ட இருக்குது எடுத்தாரேன். அப்போ அவர் சொல்கிறார், சார் என்கிட்ட 2 கண்ணு சார், எங்கள் வீட்டில் வேப்பங்கன்னு துளிர் விட்டு முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியா, நான் உடனே வாரேன்னு சொல்லி அங்கே போய் அவர் வீட்டில் இருக்க முளைச்சிக்கக்கூடிய வேப்பங்கண்ணை இவர் ஒரு பாக்கெட்டில் புளியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 5 வேப்பங்கன்று இருக்குது, 10 புளியங்கன்று இருக்குது, யாருக்கு வேணுமான்னு வாட்ஸ்அப்பில் போடுவார். அவன் தேவையானதை எனக்கு வேணுமாங்க, இலவசமாக தான் இவரே போய் நட்டு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கு இந்த நேரத்தில். அடுத்தாக இந்த எஸ்ஆர் ட்ரஸ்ட் உரிமையாளர் திரு கார்த்திகேயன் சார் அவர்களை பேசுமாறு அன்போடு வைக்கிறேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ராம்பிரசாத், இந்த காலேஜில் உள்ள அஃபிஷியல், என்எஸ்எஸ் ஆர்கனைசர், ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசிக்கலி ஃப்ரம் கன்னியாகுமரி மாவட்டம். அதனால் என்னோடய பேச்சில் மலையாளமும் தமிழும் கலந்து வரும். அதனால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி முதல்ல சொல்லப்போனால் இந்த 15 ஆட்கள்
ஏதோ டாக்டர் அடித்த மாதிரி அடிச்சிருக்கீங்க. 15 மரக்கன்றுகள் வச்சுருக்கீங்க. ஒரு கிரேட் திங். அந்த 15 மரம் ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் பிறகு வந்து யோசனை பண்ணி பாருங்க, இதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு வளர்ந்துருக்கும். உங்கள் கூட உங்கள் மரம் வளரும். நீங்கள் இன்னைக்கு வைக்கிற சின்ன சீட்லிங் உங்கள் கூட வளரும். உங்களுக்கு ஒரு 25 வயசு 30 வயசு 35 வயசு ஆகும்போது அந்த மரமும் அதே மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆகா இருக்கும், என்ன சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு வன தினம் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஃபாரஸ்ட், இன்னைக்கு நேற்று தான் ஃபாரஸ்ட் டே, இன்னைக்கு தண்ணீர் தினம், அதோட பிளான்டிங் டே ஆல்சோ. இன்னைக்கு பிளான்டிங் டே கூட ஆகும். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் தான் சொல்லியிருக்குது பிளான்டிங் டேயும் செலிப்ரேட் பண்ணணும். இந்த பிளான்டிங் டே, வாட்டர் டே, ஃபாரஸ்ட் டே இதெல்லாம் சேம் மொரல்லஸ் ஒரே மெசேஜ் தான் பாஸ் பண்ணுது. நம்ம தாராளமாக மரம் வைக்கணும், அதே மாதிரி தண்ணீர் ப்ரிசர்வ் பண்ணணும், இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்குது. தண்ணீரும் மரம் எல்லாம் சார் பிரின்சிபல் தான் சொன்ன மாதிரி மலை, தண்ணீர், ஃபாரஸ்ட் இதெல்லாம் நெருங்கின சப்ஜெக்ட். இன்னைக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணணும். எதனால மரம் வைக்கணும்னு எங்களுக்கு சொன்னாங்க. மரத்துக்கும் மனுஷனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தோம். பேசிக்கலாக டீச்சர், அதாவது பிளான்ஸ் தான் இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து சூரிய ஒளியோட சகாயத்தோட என்ன தண்ணீரையும் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை தருகிறது. இந்த உலகத்தில் உள்ள சகல உயிரினங்களையும் காப்பாற்றுறது. எல்லா உயிரினங்களுக்கும், பசு, ஆடு, மாடு, மனுஷன் எல்லாருக்கும் பேசிக்காக வேண்டது கார்போஹைட்ரேட் தான். அந்த கார்போஹைட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரே ஒரு திறமை செடிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த செடிகள் இல்லைன்னா நமக்கு ஒரு நாள் கூட மற்ற உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது. எதுவுமே நமக்கு உணவு கிடையாது, செத்துருவோம். மரம் செடிகள் தாராளமாக வச்சா மட்டும்தான். இந்த மனுஷனோட உயிரினமே இந்த போக்கு போயிட்டு இருந்தா இனி நம்ம மரம் ஒன்று வைக்கலன்னு வைங்க, ஃபாரஸ்ட்டை இதே மாதிரி வெட்டிட்டு இருக்கோன்னு வைங்க, 50 வருஷத்துல 50 வருஷம்னா நீங்கெல்லாம் உயிரோட இருக்கக்கூடிய, நான் இருக்க மாட்டேன் உயிரோட, நீங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஏஜ் தான். 50 வருஷத்துல மனித குலமே அழிந்துடும். மனித குலமே இருக்காது. வித்தின் 50 years விடலாமா? இப்ப என்ன பண்ணணும்? பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பேசலாம். நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்ம ஒரு தனி நபரும். இந்த வனத்தினத்துல இந்த செடிகள் பிளான்டிங் டேல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என்னோட வீட்டுல ஒரு மரம் வைப்பேன், செடி நடுவேன், அதை நான் வளர்த்துவேன். இந்த உலகத்துல ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், நம்ம தமிழ்நாடு பொறுத்த கூட எத்தனை லட்சம் பிள்ளைகள் இருக்காங்க உங்களை மாதிரி. அவங்க எல்லாம் ஒரு செடி வச்சா எத்தனை லட்சம் மரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வளரும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பார்த்தா மரம் எல்லாம் எவ்வளவு மரம் வந்துட்டு இருக்குது. இந்த அளவில் உள்ள மரத்தை கூட வெட்டி வச்சுட்டு இருக்காரு. ஏதாவது காசு வந்தா உடனே கை வைக்கிறது எதுல? மரத்துல தான். அதனால தயவாக இருக்க மரத்தை ப்ரிசர்வ் பண்ணுங்க, புதுசாக வைங்க. இன்னொன்று, வேர்ல்டு வாட்டர் டே. இன்னைக்கு 40 நாடுகளில் குடிவெள்ளம் கிடைக்கல. 3ஆம் லோக மகா யுத்தம் வர்றது தண்ணீருக்காகன்னு சொல்றாங்க. தண்ணீர் கிடைக்காம அடி போடுவோம். அதே நான் ஒரு இண்டிவிஜுவல் என்ற நிலையில் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி முடிச்சிடலாம். தண்ணீரை காப்பாற்றுறதுக்கு சஸ்டைனபிள் ட்ரிங்கிங் வாட்டர், சஸ்டைனபிள் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் தான். அதே மாதிரி வேல்யூ த வாட்டர் இஸ் த தீம். இந்த வருஷத்து தீம் வாட்டர் டேக்கு, இந்த வருஷத்து தீம் வேல்யூ வாட்டர். இந்த வேல்யூ வாட்டர்ல எலாபரேட்டா சொல்ல போனா சஸ்டைனபிள் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் உலகத்தில் உள்ள 750 கோடி ஜனங்களுக்கும் கிடைக்கணும். இப்போ 40% இல்லை 40 நாடுகளில் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கல. அந்த 40 உள்ளது 39, 38, 37 குறையில, 40, 41, 42, 43 கேறிட்டே போகுது. நம்ம நாடும் நம்ம மாநிலமும் நம்ம மாவட்டமும் அந்த லிஸ்ட்ல வர்றதுக்கு ஒன்றும் பெரிய காரியமும் கிடையாது. இப்படி போயிட்டு இருந்தோம். அதனால மை டியர் ஸ்டூடெண்ட், இதுலயும் ஒரு தனி நபர் என்ற நிலையில் உங்களுக்கு ஒரு ரோல் உண்டு. நம்ம ப்ரிசர்வ் பண்றதுக்கு, குடி தண்ணியை, சுத்தமான குடிநீரை ப்ரிசர்வ் பண்றதுக்கு உங்களுக்கும் ஒரு ரோல் உண்டு. என்னெல்லாம் பண்ணலாம்? போன உடனே பேஸ்ட் எடுத்தாச்சு, டேப்பை திறந்து வச்சோம், நல்ல பேசிடுவோம். இன்னும் என்ன போயிட்டு இருக்கோம்? பேஸ்டாக போயிட்டு
இது செய்யலாமா இன்னைக்கு முதல்? இந்த வாட்டர் டேயில் இந்த ஒரு டிஸ்கஷன் அதை எடுங்க. சிம்பிள் திங். டேப்பை திறந்து வச்சு நல்லியை திறந்து வச்சு தட்டை தேய்க்க மாட்டேன். அவசியத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் மக் வச்சுருங்க, என்னென்ன வேறு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணியை பிடிங்க, நல்ல தேய்க்கும். பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அப்போ அந்த வாட்டர் நம்ம சேவ் பண்ணலாமா? திறந்து வச்சா 10 லிட்டர் வெள்ளம் வேஸ்ட் ஆகும். கல் தேய்க்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணி போடும், இல்லைன்னா 2 லிட்டர் தண்ணி போடும். அதே மாதிரி குளிக்கிறது, ஷோவர் எத்தனை ஆட்கள் இதில் இருக்கிற ஆட்கள் இந்த ஷோவரில் குளிப்பீங்க? கை வச்சு பார்ப்போம். ஷோவர் தண்ணீர் இந்த மழை மாதிரி பெஞ்சிட்டு இருக்குங்க குளிரூமில் எத்தனை பேர்? கையை தூக்குங்க. யாருமே கிடையாதான். நீங்கள் எல்லாம் பெரிய ஆட்கள், வெரி வெரி தேங்க்ஃபுல் செய்யுங்க. நல்ல ஆட்கள். அதை யூஸ் பண்ணாதீங்க, அதை இன்னைக்கே பொறிச்சு எடுத்துருங்க. அது வேண்டாம் நமக்கு. அது பக்கெட்டும் பிளாஸ்டிக் பாத்திரமும் வச்சு போய் ஊற்றுவோம். இது எக்ஸசைஸ் ஆல்சோ. இப்படி குறைஞ்சி நம்ம நட்டலுக்கு நல்லதுதான். அதனால ஷவர் உபயோகிக்காதீங்க. அதே மாதிரி மாசுபடுத்தல் பயங்கர பிரச்சனை. பியூர் ட்ரிங்கிங் வாட்டரில் ரொம்ப ஆபத்தான காரியம் மாசுபடுத்தல். நம்ம இந்த ஆறெல்லாம் களக்காட்டில் போகிற ஆறை பார்த்தீங்களா? கொஞ்ச நாள் கூட கழிமா நாரிட்டு அடுத்த பக்கத்திலோடு போக முடியாது. ஆட்கள் பண்ணுற மோசமான காரியம். அதனால மாசுபடுத்தாதீங்க. வேற என்ன பண்ண முடியும்? அசனிங்க விரிவல் தண்ணியை காப்பாற்றுறதுக்கு மழை நீரை காப்பாற்றணும். மழை நீரை விடாதீங்க. எல்லாமே ஒரு துள்ளி மழை நீர் கூட கிடைச்சா அதை பூமியில விடுங்க. அது நமக்கா இருக்குவாங்க. ஒரு துள்ளி கூட மழை நீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? மழை நீர் தொட்டி இருக்கா? எல்லா வீட்லையும் கட்டிட்டீங்களா? ஒரு துள்ளி கூட வேஸ்ட் பண்ணாத பாருங்க. பூமியில உள்ள போட்டோம், நிலத்தடி நீர் கூடட்டும். அதுதான் நமக்கு பின்னே கிடைச்சிட்டு இருக்கோம். என்ன இருந்தாலும் இப்படி ஒரு கேம்பெயின் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட கலந்து செஞ்சது ரொம்ப நல்ல காரியம். இந்த காலேஜும் அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய கேம்பெயின், ஸ்ட்ரீட் மீட்டிங் கேம்பெயின், நோட்டீஸ் இதெல்லாம் வரணும். இல்லைன்னா நமக்கு குலமே இருக்காது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பாக 4ஆம் ஆண்டு வேளாண்மை மாணவிகள் வந்திருக்காங்க. கல்லூரி மாணவியோட ஸ்பீச் கேட்கலாம். Good morning, one and all. Respected dignitaries, staff, and my dear friends. We are students from Agriculture College and Research Institute, Kilikulam, and we are here in collaboration with Kalakata Reserve Forest to celebrate the International Day of Forest and Water and World Water Day. When you plant a tree, you're not just planting, or you're not just giving birth to your life, but you're building a habitat for thousands of life, small or big, conspicuous or inconspicuous. Every year, March 21st is celebrated as the International Day of Forest, and this year too with the theme Forest Restoration, a Path to Recovery and Well-being. And today, March 22, as World Water Day with the theme Valuing the Water. These days are aimed at raising the public awareness about the value of forest and water to balance the life cycle on this earth. Trees were once treated as sacred entities, and now they are cut down drastically in the name of urbanization. And we often forget how these trees help in mitigating the carbon emissions and how they hold up the water to replenish the groundwater table. Maybe by the time I conclude this speech, 1,000 more hectares of trees might have been cut down and millions of lives might have lost their habitat. This year's theme encourages in replanting and recreating the lost habitat of millions of plants and animals. World Water Day is meant to be a call on action. Responsibilities lies within all of us. We live on this earth, and that doesn't mean that we have a sole property right on these resources. Each and every single organism on this world have the responsibility, have the right to enjoy these resources. And when a virus locked down all the humankind at their homes, we saw how the earth had restored drastically. The earth had a huge restoration. What does that even mean? It's time to think. It's time, friends, we are the present who can mitigate the climate change, who can reduce the carbon emission, restore the water table, and rebuild the environment for a better tomorrow. Plant more trees and think before you waste even a single drop of water. It's time to rebuild the world. Let the importance of this day not just confined to today or this month. We are the people who can decide whether or not to pass on this green cover to the upcoming generation.
So let us all join hands together and make the difference. I would like to use this occasion to thank the foresters Abdul Rahman sir and Ram Prakash sir and the principal of this college, K.S. Moni sir, for giving us this opportunity to take part in this occasion. Thank you. மிகவும் அருமையாக பேசிய செல்வி சகோதரி ஆண்டி அவருக்கு நன்றி. இந்த உலக வனநாள் மற்றும் உலக குடிநீர் தினம் இவரை சிறப்பாக கொண்டாடுவதற்காக அனுமதி அளித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்பை ஏற்று வருகை கொடுத்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆர்வத்தோடு இந்த கல்லூரிக்கு வர வேண்டும். கிராமப்புற மக்கள், கிராம வனக்குழு சேர்மன்கள், கிராம வனக்குழு உறுப்பினர்கள் இந்த காலேஜிலேயே வந்ததில்லைல்ல, நீங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம கல்லூரி முதல்வருக்கு திரும்ப ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்வத்துடன் அந்த கன்றுகளை நட்ட மாணவ மாணவி செல்வங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சார் சொன்ன மாதிரி கடமையாக செய்யாமல் நீங்கள் நட்டாச்சு அப்படி விட்டுறக்கூடாது. இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும். உங்கள் ஃபோட்டோ உங்கள் பேர் அந்த மரத்தில் நாங்கள் ஒரு கம்பெனி நட்டுருவோம். நீங்கள் தான் அந்த மரத்தை பராமரிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தானே, உங்கள் பேர் லிஸ்ட்டில் நாங்கள் வாங்கிடுவோம், உங்கள் பேரை அடிச்சு வந்துடுவோம். நீங்கள் படிக்கிற வரைக்கும் 3 வருஷத்தில் வரைக்கும் அந்த மரம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். 3 வருஷத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது சார் சொன்ன மாதிரி தானாகவே அது வாழ ஆரம்பிச்சிடும். அதுக்கு வேண்டிய தண்ணீர் உணவுகள் தானாகவே தயாரிக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த மரங்களை வளர்த்துடணும். அதுக்கு சின்ன சேனல் இருந்து சாப்பிட்டு விட்டு அனைவரும் விடைபெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் சார்பாக நடத்தப்பட்ட மரம் வளர்ப்போம் நீர் வளம் காப்போம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்த்தீங்கல்ல. மரம் வளர்க்குறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. நாமளும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மழை நீரை காப்போம், நீர் வளத்தை காப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.